வெல்கம் டு வித்யா வீடு. பூரி மசால் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அது மட்டும் இல்லை, நேற்று வச்ச ரைஸ் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. அதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். திரும்பவும் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு மனசு வரல. சரி, பூரி மசாலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல குக்கரில் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு மசாலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். இப்போ பாட் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 4 கிராம்பு, 1 பிட் அளவுக்கு பட்டை சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்திக்கிறேன். கூடவே பச்சை மிளகாய் 4 கீறி விட்டு அதையும் சேர்த்திட்டு, பச்சை மிளகாய் வெடித்ததுக்கப்புறம் நீலியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பக்கம் குக்கர் ப்ரெஷர் அடங்கிருச்சு. உருளைக்கிழங்கு உரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பை தி டைம் நம்மளுக்கு இங்கே மசாலுக்கு போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலை மாவு எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சு தோல் நீக்கின உருளைக்கிழங்க ஒன்றும் பாதியுமாக ஸ்மாஷ் பண்ணி போட்டுடலாம். இது கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணி போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வந்ததுன்னா மசால் ரெடி ஆகிடும். இப்போ மசால் கொதி வர்றதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் விட்டு பூரி பொரிக்கிறதுக்கான எண்ணெய் நல்லா சூடாயிரட்டும். பை தி டைம் நம்மளுக்கு இந்த மசால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மசால் ரெடி ஆயிடுச்சு. மசால் கொதி வர்றதுக்குள்ளே பூரி திரட்டிட்டேன். இப்போ ஒவ்வொன்றா இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். எனக்கு மசாலில் ஊறின பூரி ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு பூரியை மட்டும் மசாலையும் உள்ளே வச்சு மடிச்சிட்டேன். மற்ற 3 பூரியை சும்மா தான் அப்படியே வச்சுருக்கேன். இது மதியம் ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது மசாலில் அந்த பூரி நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக மற்ற 3 பூரிஸ்க்கான மசாலா தனி டிஃபனில் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு தேங்காய் பால் முறுக்கு தான் பேக் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோட லஞ்ச் மெனு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று வச்ச பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு இன்னைக்கு காலையில் தயிரும் உப்பையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இதே டைப்பில் மசாலா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share வித்யா வீடு. பாய்.